ஹே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு TamilAndroidTherapy யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு .com டொமைனை வெறும் $273 வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ .comோட விலை எல்லா வெப்சைட்லையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எப்படி கம்மியான ப்ரைஸில் வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட் கிரியேட் பண்ணுற எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணாக்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தென் கூட ஒரு சிம்பிள் பண்ணிட்டு ஆள் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. எக்கச்சக்கமான அப்டேட் வீடியோ வரதுக்கு முன்னாடி எடுத்துக்க முடியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம GoDaddyயில் .comோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டோம். நான் இப்போ blackticket.com அப்படின்னு போட்டு சர்ச் டொமைன் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம் GoDaddyயில். ஸோ இது ஆல்ரெடி டேக்கனுங்கிறதுனால ஒரு 8800 இருக்குது. நம்ம ஒரு நேம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸோ இப்போ நான் இந்த டொமைன் சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் $199 கொடுத்துருக்காங்க. என்னது $199 அப்படின்னு ஆச்சரியப்பட்டாதீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இதை ஆட் டு கார்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ரூபா காமிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மந்த்தோட ப்ரைஸ், அதாவது 2 இயர்ஸ்க்கு பை பண்ணோன்னா $1248, 1 இயருக்கு ப்ரைஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னாக்கா $849. டேக்ஸோடு போட்டு ஒரு $999, அதாவது $1000 கொண்டு வந்துடுவாங்க. ஹாஸ்டிங்கரில் பார்ப்போம். இப்போ ஓகேங்களா, இது எந்த ஒரு ஸ்பான்சருமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ GoDaddyயும் ஹாஸ்டிங்கர் கம்பேர் பண்ணி நான் எதுவும் கேவலலாம் படுத்தலை. இப்போ ஹாஸ்டிங்கர்லேயும் எவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ நான் டொமைன் செக்ஷனுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல டொமைன் அதே இதை டொமைன் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. $602 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு டேக்ஸை போட்டு ஒரு $800 பக்கம் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம GoDaddy ஒதுக்கி வச்சிடலாம். நம்ம ஹாஸ்டிங்கரில் தான் வாங்க போகிறோம். என்னடா $273 $602 காமிக்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதே ஹாஸ்டிங்கரில் $273 நான் உங்களுக்கு டொமைன் வாங்கி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த hostingr.inோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அந்த லிங்க் மூலயமா போங்க. கரெக்டாக அதுக்கு வெப்சைட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா. போனதுக்கப்புறம் அங்கே மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது மேலே இருக்க அந்த இதில் கேட்டகரியில் இமெயில்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் இமெயில்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா $220 பெர் மந்த்னு கொடுத்துருப்பாங்க. டொமைன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டதை காமிக்கிற அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். இதில் நீங்கள் டொமைன் தான் வாங்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட் டு கார்டு அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு இதுவே கொண்டு போகும். ஸோ இப்போ நான் ஆட் டு கார்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகி போகுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ டொமைன் .com அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் $260 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டேக்ஸோட. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம டொமைன் நேம் இதில் சர்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ நான் blackticket.com அப்படின்னு போட்டேன். ஸோ இது ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக டொமைன் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அதில் டொமைன் சர்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதை நான் பவுஸ் பண்ணிட்டேன். சாரி, நான் ரீசன் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கான பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ அதில் நீங்கள் யூபிஐ, பேடிஎம், பேபால் நிறைய இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு டோட்டலாக $273 வரும். ஓகேங்களா. இப்போ நான் யூபிஐ மெத்தட் வச்சு பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ ரீடைரக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஹோமுக்கு போயிடும். ஓகேங்களா. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 1 இயர்க்கான டொமைன். ஓகேங்களா. இது ஸோ இப்போ லோடிங் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட அட்ரஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுதான் என்னோட பேமெண்ட் செக்ஷன். நான் பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃபும். ஓகேங்களா. $273.16 வந்துருந்துச்சு. ஸோ இதே பேமெண்ட் தான் உங்களுக்கும் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ செலக்ட் ப்ரைமரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட கண்ட்ரி அண்ட் உங்களோட பர்சனல், அதாவது உங்களோட வெப்சைட் கம்பெனியாக இதுதான்னு கேட்பாங்கன்னா பர்சனல் கொடுத்துருக்கேன். நீங்களும் பர்சனல்னு கொடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ் ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ நான் dailyprimes.com அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே காமிக்குது இட்ஸ் ரெஜிஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று இருக்கும். ஸோ அதை போய் கன்ஃபார்மும் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாக்கா வித்தின் 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட டொமைன் ஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் தேர்னு வந்துருச்சு. அப்போ கண்டினியூ அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம அடுத்த பேஜுக்கு நம்மளோட டொமைனை பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. பெண்டிங் வெரிஃபிகேஷனில் இமெயில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து இமெயில் வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் செக்யூரிட்டிக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நேம் சர்வர்ஸையும் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நேம் சர்வர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிளாக்கர்லையோ இல்லை வேர்ட்ப்ரெஸ் அடுத்த ஹாஸ்டிங்லையோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அது வந்து தேவைப்படும். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அண்ட் நம்ம வெப்சைட் அண்ட் டுட்டோரியல் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலுமே நேம் சர்வர்ஸ் எல்லாமே வந்து புரியும். ஓகேங்களா. அப்போ நான் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி என்னோடய வெரிஃபிகேஷனை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வெரிஃபை இமெயில் அப்படிங்கிறது வந்து கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து ஆகிடும். இது வெரிஃபிகேஷன் முடிய 15 நிமிஷம் வந்து ஆகும். கரெக்டாக இது நீங்கள் ஆக்டிவ் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அந்த இதில் இப்போ சக்ஸஸ்னு வந்துடும். பட் அந்த வெப்சைட்டில் வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆகும். அங்கே மேலேயே கொடுத்துருப்பாங்க இமெயில் வெரிஃபிகேஷன் டேக்ஸ் அப் டு 50 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு 50 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான டொமைன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. $273 சூப்பர்வான ஒரு டொமைன் .com டொமைன் 1 இயர்க்கு நம்ம வந்து வாங்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் டொமைன் செக்ஷன்லையும் போய் பார்க்கலாம். ஸோ 2022 வரையும் வேலிடிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா. லைவாகவே உங்களுக்கு வந்து பை பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களோட விருப்பம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.